ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். அதாவது உலகத் தலைவர் இருக்கார் இல்லையா, அவர் அமெரிக்கா போயிட்டு வந்த உடனே அவர் அங்கு அவமதிக்கப்பட்டார் அப்படின்றது விவரம் தெரிந்தவர்கள் அனைவருக்கும் தெரியும். பேச்சுவார்த்தை என்பது ஒரு அறைக்குள் நடக்கும். ரெண்டு அதிபர்கள் பேசினாங்கன்னா என்னன்னே வெளியில் வராது. அவர்கள் வெளியில் வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது எந்த கேள்விகளை பத்திரிகையாளர்கள் கேட்டாலும் அதற்கு அவர்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சரியா, இதுதான் கடந்த காலத்தில் நடந்தது. ஆனால் ஜியை உட்கார வச்சு JD வான்ஸ், அதாவது அமெரிக்காவோட துணை அதிபரை உட்கார வச்சு கேள்வி மேலே கேள்வி கேட்க வச்சு ஒவ்வொரு அதிபரையாக கூப்பிட்டு, அதாவது யாரெல்லாம் வீக்காக இருக்காங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு ஆப்படித்து அனுப்புனது யார் அப்படின்னா ட்ரம்ப். அந்த வகையில் ஜியும் வந்து அப்படியே பவுடர் அடிச்சுட்டு வந்தார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதோட பின் விளைவு என்னன்னு அப்பயே சொல்லியிருந்தேன். பல டீலிங்கை போட்டு அவர்களிடம் இவர்கள் அடிமையாகி விட்டு வந்திருக்கிறார் ஜி அப்படின்றத நம்ம சொன்னோம். அதோட முதல் கட்டமாக சில விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அது இப்போது கத்திரிக்காய் முத்தி கடை தெருவுக்கு வந்திருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதாவது என்ன அப்படின்னா, கூப்பிட்டு மிரட்டி, இங்கே பாரு அந்த இடத்த இவருக்கு எழுதி கொடுத்துரு, நான் சொல்கிற ஆளுக்கு அந்த வீட்டை விற்றுரு, உனக்கு கொடுக்க வேண்டிய பேமெண்ட்டை கொடுப்பான். சரியா, இதுக்கு மேலே ஏதாவது அந்த வீட்டை விற்க மாட்டேன் அப்படி இப்படின்னு என்கிட்ட சொன்னேன், இல்லை அந்த இடத்த கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன் அப்படின்னா நாங்கள் தூக்குற விதமாக இடத்த பிடிங்கிடுவோம், இல்லைனா நீயே உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம லோக்கலில் உள்ள தாதாக்கள் அது இது கட்ட பஞ்சாயத்துக்காரெலாம் மிரட்டுவாங்கல்ல, இதே தான் அங்கே கூப்பிட்டு மிரட்டினதோட விளைவு என்ன ஆகுது அப்படின்னா, ஸ்டார்லிங்க் என்கிற எலான் மஸ்க்கும் நாள் நம்ம ஜியை பார்த்தாருன்னு உங்களுக்கு தெரியும். குழந்தை குட்டியோடு வந்து சும்மா விளையாட்டா சொந்தக்காரவங்க வீட்டுக்கு வருவாங்களா, வரும்போது கேர்லெஸ்ஸாக, அதாவது ஒரு அதிபர் ஒரு நாட்டுடைய பிரதமர் அவர்கிட்ட எப்படி சந்திக்கணும், எவ்வளோ சீரியஸாக பேசணுன்றதை தாண்டி எலான் மஸ்க்கு தான் குழந்தை குட்டிலாம் கொண்டு வந்து மோடிக்கு கூட விளையாட விட்டு தாத்தா வந்திருக்காரு பாரு அப்படின்ற மாதிரி ஒரு சும்மா அப்படியே பேசிட்டு அப்புறம் சொல்லுங்கள் எப்படி இருக்கீங்க, சரி நம்ம ஸ்டார்லிங்க் இந்தியாவில் கொண்டு வர போகிறோம், அதான் நாளைக்கு ட்ரம்ப் உங்கள்கிட்ட சொல்லுவார், அதனால் ஏற்பாடு பண்ணியிருங்க, நீங்கள் வந்து உங்கள் ஊரில் பெரிய அதாவது ஸ்டார்லிங்க்ன்ற கம்பெனியை இந்தியாவில் ஓப்பன் பண்ணுறதுக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்குறது வேறு. அப்புறம் அவங்க ஊரில் 2 நெட்வொர்க் தான் பெரிய நெட்வொர்க், ஒன்று ஏர்டெல் இன்னொன்று ஜியோ. அவங்கள்ட்ட சொல்லி என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்டார்லிங்கோட டையை போட சொல்லணும், புரியுதா? ஏன்னா நான் ஸ்டார்லிங்கை நான் அங்கே ஆரம்பித்தேன் அப்படின்னா, ஸ்டார்லிங்க்னா என்னன்றது நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் எந்த அளவுக்கு நம்ம ஏமாற்றப்பட்டிருக்கோம், எந்த அளவுக்கு ஜி கொண்டு நம்மளை விற்றுட்டு வந்திருக்காரு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். சரியா, அப்போ ஸ்டார்லிங்க் கம்பெனியை மட்டும் இங்கே ஆரம்பித்தா பத்தாது, அங்கே டாப் 1 and 2 இருக்கவனையும் எனக்கு அடிமையாக கொண்டு வந்து என் கூட கூட்டாளியாக சேர்க்கணும். இல்லைன்னா அவன் நாளைக்கு எனக்கு எதிரியாக ஆரம்பிச்சிடுவான். இதே மாதிரி ஒரு சேட்டலைட்டை விட்டு ஆரம்பித்தான்னா என் கம்பெனி ஒழிஞ்சு போயிடும், இந்திய கம்பெனி தான் நின்று போயிடும், அதனால் அவங்கள ஒழுங்காக என்னோட டையை போட சொல்லு அப்படின்ற மாதிரியான ஒரு மிரட்டலை கொடுத்ததோட விளைவு தான் என்ன ஆச்சுன்னா, இப்போ ஸ்டார்லிங்க் கம்பெனி இந்தியாவோட வரப்போகுது. இதை பற்றி பெருசாக எல்லாருக்கும் தெரியல, பெருசாக யாரும் பேசலை. இதனால் என்ன விளைவுகள் ஏற்பட போகுது, இந்தியன் டெலிகாம் இண்டஸ்ட்ரியை எப்படி அமெரிக்கா ஆட்டையை போட்டு டோட்டலாக ஒழிச்சு கட்ட போகிறான் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஸ்டார்லிங்க் அப்படின்றது என்ன அப்படின்னா, எலான் மஸ்கோடைய ஒரு கம்பெனி, ஸ்டார்லிங்க்கு, ரைட்டா? அதே மாதிரி அந்த எக்ஸில் தொடங்கி பல விஷயங்களை சேர்த்து ஒரு கம்பெனி வச்சுருப்பார். ஸோ இதெல்லாம் வந்து இப்போ கூட ஒரு சேட்டலைட்டை லான்ச் பண்ணி சுனிதா வில்லியம்ஸை கூப்பிட போகிறாங்க இல்லையா, அது கூட டிராகன் அப்படின்றது அதோட பேர். ஸோ இப்போ இந்த ஸ்டார்லிங்கோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேட்டலைட்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ நம்ம செல்ஃபோனில் எப்படி பேசுகிறோம் அப்படின்னா, சேட்டலைட் இங்கே மேலே இருக்குது, சரியா, டவர்ஸ் இங்கே கீழே இருக்குது. டவர் அந்த நம்ம ஏரியாலெல்லாம் மொட்டை மாட்டியில் டவர் வச்சுருப்பாங்க கொஞ்சம் உயர்ந்த இடத்துல. அந்த டவர் என்ன பண்ணும் அப்படின்னா, சேட்டலைட்லேருந்து லிங்க்கை வந்து ரிசீவ் பண்ணி என்ன பண்ணால் இந்த டவருக்கு கீழே நம்மலாம் இருக்கோம். ஸோ நமக்கு வந்து இந்த சிக்னல்ஸை பாஸ் பண்ணும், நமக்கு செல்ஃபோன் எடுக்குது. இப்போ இந்த டவர் இல்லைன்னா செல்ஃபோன் அவுட்டு, ரைட்டுங்களா? செல்ஃபோனுக்கும் நமக்கும் சேட்டலைட்டுக்கும் தொடர்பே கிடையாது, செல்ஃபோனுக்கும் சேட்டலைட்டுக்கும் தொடர்பு கிடையாது, சேட்டலைட்டுக்கும் டவருக்கும் தான் தொடர்பு. இந்த டவர்லேருந்து நமக்கு சிக்னல்ஸு செல்ஃபோனுக்கு வருது. இப்போ ஸ்டார்லிங்கோட வேலை என்ன அப்படின்னா, இந்த டவரே கிடையாது. ஏன்னா இது இன்னொரு உதாரணத்தையும் நான் சொல்கிறேன், இது வந்து செல்ஃபோன் நெட்வொர்க்குக்கு. அதே மாதிரி நம்ம ப்ராட்பேண்ட் நெட்வொர்க் வச்சுருப்போம் எல்லா வீட்லேயும், சென்னையில் சிட்டியில் மேக்ஸிமம் எல்லோரும் வச்சுருப்பாங்க. ஏன்னா அவர்களுக்கு தேவை என்பதால் இப்போ வந்து டிவியும் இந்த இன்டர்நெட்டில் வர்றதுனால இதில் எல்லாத்தையும் ஆட்டையை போட்டு ஜியோ நம்பர் 1 இருக்குது. இது எப்படி வருதுன்னா, சேட்டலைட்லேருந்து அவன் ஒரு லிங்க்கை ரிசீவ் பண்ணுவான். லிங்க்கை ரிசீவ் பண்ணி இந்த சிக்னல்லேருந்து நமக்கு வீட்டுக்குள்ளே இருந்த டவர் கிடைக்கலன்றோம்ல, இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரக்கூடாதுன்றா என்ன பண்ணான்னா, சேட்டலைட்லேருந்து சிக்னலை அவன் ஒரு டிஷ் வச்சு ரிசீவ் பண்ணிவிட்டு இந்த டிஷ்ஷிலேருந்து வயரை இழுத்து எல்லா வீட்டுக்கும் கொடுக்குறான். இதுதான் வந்து 5G டெக்னாலஜியில்
நீங்கள் வீட்டு வரைக்கும் வர்ற இந்த ஹைடெக் கேபிள், அதில் 100 Mbps 150 Mbps 200 Mbpsன்னு சொல்லி நமக்கு வந்துகிட்டு இருக்குது. இது வந்து டைரெக்டாக வயரில் இருக்கிறதுனால வேகமாக வருது, எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் இந்த வீட்டுக்குள்ளே டவர் கட் ஆகுதுன்ற பஞ்சாயத்து இல்லை. இது ஒரு டெக்னாலஜி. புரிஞ்சுக்கிட்டிங்களா? திருப்பி நான் சொல்கிறேன், செல்ஃபோனுக்கு வர்றது சேட்டலைட்லேருந்து செல்ஃபோன் டவருக்கு வந்து, செல்ஃபோன் டவர்லேருந்து நம்ம அதை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு நடுவில் டவர் வச்சுட்றோம். அந்த ஏரியா ஒரு லென்த் வரையும் கிடைக்கும். அதுக்கு அடுத்த ஏரியாவில் அடுத்த டவர் வச்சு ரிசீவ் பண்ணி மக்களுக்கு கொடுக்குறான். இந்த ஜியோ லிங்க் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேட்டலைட்லேருந்து நேராக அவன் ஒரு டிஸ்ஸு, இது டவர் கிடையாது, டிஸ். இந்த டிஸ்ஸை வச்சு ஹெவியாக ரிசீவ் பண்ணி என்ன பண்ணுவான், சிக்னல்ஸை கேபிள் மூலமாக வீட்டுக்கு கொடுக்குறான். அப்போ ஸ்ட்ரென்த்து ஃபுல் ஸ்ட்ரென்த்தில் வரும். இப்போ ஸ்டார்லிங்க் என்ன பண்ண போகிறான்னா, சேட்டலைட்லேருந்து இப்போ டவர் இருக்குது, டவரை கட் பண்ணிவிட்டு நேராக ஃபோனுக்கும் வீட்டுக்கும், அதாவது இது ரிசீவ் பண்ணி நம்ம வீட்டுக்கு கேபிளாக கொடுக்குறோம்ல, அது இல்லாமல் டைரெக்டாக வீட்டில் ஒரு சின்ன சின்ன டிஷ்ஷை வச்சு நம்ம ரிசீவ் பண்ணிக்கலாம். டிஷ் டிவி டெக்னாலஜி தான் வச்சுங்களேன். சேட்டலைட்லேருந்து அங்கே ரிசீவர் இருக்கும், ரிசீவர்லேருந்து இங்கே வரும்ல, அது இல்லாமல் டைரெக்டாக சேட்டலைட்லேருந்து ரிசீவருக்கு வரும், ரிசீவர்லேருந்து வீட்டுக்கு வந்துடும். ஸோ அப்போ வந்து என்னென்னா, இது எதற்காக இந்த டெக்னாலஜி கொண்டு வரான் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சைனாவில் 97% மக்களுக்கு 97% என்ன பயனாளிகள் எதை பயன்படுத்துகிறாங்க, ப்ராட்பேண்ட் பயன்படுத்துகிறாங்க. அமெரிக்கா கூட அவர் கிடையாது, அமெரிக்காவே 2வது இடத்துல தான் வருது. 93% தான் அமெரிக்காவில் வந்து ப்ராட்பேண்ட் இருக்குது. இந்தியாவில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15% தான். சிட்டிஸில் சென்னை, கல்கட்டா, மும்பை இந்த மாதிரி சிட்டிஸில் உங்களுக்கு ஜியோ கேபிள் நெட்வொர்க்லாம் போகுது. இன்னும் 85% பேருக்கு ரூரலில், குறிப்பாக நார்த் இந்தியாவில், இப்போ சவுத் இந்தியாவில் நிறையா இருக்குது. சென்னை, அது இப்போ தமிழ்நாடு எடுத்துட்டோம்னா ஒரு 40-45% பேருக்கு இன்டர்நெட் போய் சேர்ந்துருச்சு. ஆனால் நீங்கள் நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 15% தான் போயிருக்கு. ஸோ இப்போ இவங்களுக்கு எங்கே கொண்டு போய் வயர் இழுக்கிறது, எத்தனாயிரம் கோடி செலவு பண்ணுறது, அவங்க ஏற்கனவே மக்கா இருக்கான், ஒரு லாங்குவேஜ் கூட தெரியல, அவன் எங்கே போய் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண போகிறான். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, எலான் மஸ்க்கு டைரெக்டாக கேபிள் இழுக்காமே டிஷ்ஷு வாங்க தகுதி உள்ளவன் வாங்கி வீட்டில் வச்சுக்க. என்னோடய சேட்டலைட்லேருந்து டைரெக்டாக ஸ்டார்லிங்க் டிஷ்ஷு கொடுப்போம், ரிசீவ் பண்ணி வீட்டில் அப்படியே இன்டர்நெட்டை இறக்கிக்கோன்ற சிஸ்டம் தான் ஸ்டார்லிங்க் சிஸ்டம். ஸோ இதை வந்து இந்த கான்ட்ராக்டை யார் கொடுக்குறான், இது நம்ம செய்ய முடியாதா, நம்மகிட்ட சேட்டலைட் இல்லையா, நம்மளால் சேட்டலைட் ஏவ முடியாதா, நம்மளால் ரிசீவர் செய்ய முடியாதுன்னா எல்லா டெக்னாலஜியும் நம்மளால் முடியும். எல்லாமே நம்ம சாதித்து காட்டியிருக்கிறோம். இப்போ நிலவுக்கு கூட ராக்கெட் விட்டுருக்கோம், எல்லாமே பண்ணியிருக்கோம். ஏன் நம்மளால் செய்ய முடியாதுன்னா, இது வந்து மாமூல், அவர்களுடைய மிரட்டல். என் கம்பெனி தான் உன் ஊரில் இருக்கணும், என் கம்பெனி ஸ்டார்லிங்க்கு தான் நீ இது பண்ணணும், அதுவும் போக உன் இந்தியாவில் இருக்க டாப் கம்பெனி எனக்கு அடிமையாக சாசனம் எழுதி தர வேண்டும், அவங்களும் என்னோட பார்ட்னராக சேர்ந்துடணும், அவங்களுக்கு ஒரு சிறு தொகையை நான் பங்காக தருவேன், ஆனால் ஸ்டார்லிங்க் பேரில் தான் இது இயங்கும். இதுதான் எலான் மஸ்கோட மிரட்டல். ட்ரம்ப் வந்து மோடியை கூப்பிட்டு மிரட்டி அனுப்புனது. இப்போ ஸ்டார்லிங்க் உள்ளே வந்துட்டான். ஸோ ஸ்டார்லிங்க் உள்ளே வந்தோடனே என்ன ஆகுனா, ரூரலுக்கு போகாமல் டேரெக்டாக சேட்டலைட், அதாவது ஒரு காலத்தில் சேட்டலைட் ஃபோனுன்னு சொல்லுவாங்க, சேட்டலைட்டுக்கும் அந்த ஃபோனுக்கும் ரிசீவருக்கும் உள்ள கனெக்ஷன் டேரெக்டாக இவ்வளோ பெருசு இருக்கும் ஃபோன். அந்த ஃபோன் 5 லட்சம் 10 லட்சம் வரும். எந்த காட்டுக்குள்ளே, எந்த வனாந்திரத்தில், எந்த மனித நடமாட்டமே இல்லாத அமேசான் காடுகளில் கூட அந்த சேட்டலைட் ஃபோனை பயன்படுத்த முடியும். அதனால தான் அது பெரிய காஸ்ட்டில் இருந்தது. அந்த சேட்டலைட் ஃபோன் டெக்னாலஜி இருக்குல்ல, அது எப்படின்னா, ரிசீவர்லாம் தேவையில்லை, டேரெக்டாக சேட்டலைட்டில் எங்கே இருந்தாலும் உங்கள் ஃபோனுக்கு கனெக்ஷன் வந்துடும். அதே மாதிரி இன்னொருத்த எதிராளி ஃபோனுக்கும் அந்த சேட்டலைட் லிங்க் இருக்கும். இது பேசுகிறது சேட்டலைட்டுக்கு போய் அவனுக்கு போயிடும். ஸோ இதுதான் சேட்டலைட் ஃபோன். இந்த டெக்னாலஜியை யூஸ்வலாக எல்லா வீட்டுக்கும் கொண்டு வர்றது தான் எலான் மஸ்கோட. இது ஏற்கனவே இல்லையா அப்படின்னு கேட்டால், சைனாவில் என்றைக்கோ வந்துடுச்சு. என்றைக்கோ வந்து வீட்டுக்கு சேட்டலைட் லிங்க் இருக்குது, கேபிள் லிங்க் இருக்குது, எல்லாம் சைனா எங்கேயோ போய்ட்டு அமெரிக்கா தாண்டி. ஸோ நம்ம இதில் இருக்கானா இல்லை, இதையும் கொண்டு அடகு வச்சுட்டு வந்துட்டார். ஏன் ஜியோவால் பண்ண முடியாதா, வேறு டெக்னாலஜி வச்சு பண்ண முடியாதா? ஏன் நம்ம இஸ்ரோ இருக்க, இதுக்காக சேட்டலைட்டை டிசைன் பண்ணி போட்டு அடித்து சேட்டலைட் ஃபோன் நம்ம நாட்டுக்குன்னு பண்ண முடியாதா? எல்லாத்தையும் தன்னுடைய பதவியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும், அதானியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் எல்லாத்தையும் அடகு வச்சிட்டார் அப்படின்றது தான் உண்மை. எனவே ஸ்டார்லிங்க் உள்ளே வச்சுன்னா முதல் நிறுவனம், வெளிநாட்டு நிறுவனம் உள்ளே வந்து டோட்டலாக நம்ம இன்டர்நெட் சொத்த போகிறோம், ஆட்டையை போட போகிறோம் அப்படின்றது அடிமை சாசனம் எழுதி வைத்ததை தொடர்ந்து நடக்கிறது. இந்த சங்கி டுபாக்கூர்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான், உலகத் தலைவர், மண்ணாங்கட்டி தலைவர்னு. உலகத் தலைவராக இப்படி போய் ஏமாந்துட்டு போவான். டே, உனக்கு தர முடியாதா, என் ஆள் இருக்கா, நான் பார்த்துக்கிறேன், உனக்கு எதுக்கு நான் ஸ்டார்லிங்க்கு வந்து கொடுக்கணும், இவங்களை கொண்டு போய் ஒன்றை கோர்த்து விடணும். ஏன் ஜியோவே பண்ணுவான், ஏன் குஜராத்தியே பண்ணுவான், இல்லை ஏன் வந்து ஏர்டெல் பண்ணுவான், ஏர்செல் பண்ணுவான், ஏர்செல் தான் விற்றுட்டு போயிட்டாங்க, இல்லை பிஎஸ்என்எல்ல நாங்கள் கவர்மெண்ட்டில் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்ல திராணியற்ற எல்லா திறமை வாய்ந்த இந்தியர்கள் இங்கே இருக்கான், எல்லா திறமை வாய்ந்த டெக்னாலஜி இங்கே இருக்கும்போது அவன்கிட்ட கொண்டு அமெரிக்காக்காரனுக்கு பயந்து அடகு வைத்து ஏன்னா கேவலப்பட்டு வந்த உலகத் தலைவர்னு சொல்வது மகா கேவலம். இப்போ உள்ளே வந்து பல லட்சம் கோடி அடிச்சுட்டு போயிடுவான் 10 வருஷத்தில். இவங்க 2G ஊழல், மயிர் ஊழல், மண்ணாங்கட்டி ஊழல்னு டுபாக்கூர் பசங்க கத்திட்டு கிடந்தான்.
இப்போ வந்து பல லட்சம் கோடி வந்து அமெரிக்கர்களுக்கு போக போகுது. ட்ரம்ப் மிரட்டலை தொடர்ந்து, மோடி பணிந்ததை தொடர்ந்து ஸ்டார்லிங்க் இந்தியாவுக்குள்ளே வருது. பெரிய டெக்னாலஜியாக இருக்கலாம், அது அவனுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மகிட்ட எல்லா இதுவுமே இருக்குது. வலிமை இருந்தும் அவன்கிட்ட ஜி கொண்டு அடகு வச்சிட்டான்றது தான் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எனவே டோட்டலாக ஆட்டையை போடுறதுக்கு எலான் மஸ்க் இந்தியாவுக்குள்ளே கால் வச்சிட்டான் அப்படின்றத நீங்கள் பார்க்க முடியும். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.